அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நபிமொழியினுடைய செய்தியை உங்கள் காதுகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறேன். உடலுக்கு நோய் ஏற்படுகிறது. வெளிரங்கத்திலே பல நோய்களை நாம் இன்று சந்திக்கிறோம். சொல்லப்போனால் நோய்கள் பெருத்த காலம் இல்லையா? புதிதான நோய்கள், பெயர் சொல்ல முடியாத சில நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய வருத்தங்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாம் சந்தித்து வருகிறோம். இது ஒரு விதம் இருக்கட்டும். உடலுக்கு வெளிப்புறம் ஏற்படுகிற நோய் என்பது சிலது உண்டு. அதற்கு மருத்துவம் இருக்கிறது. உடலுக்கு உள்ளே ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்மை இயக்கக்கூடியது, நம்முடைய உள்ளம். அந்த உள்ளத்திற்கும் சில நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்களையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த நோய்களிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும். அந்த நோய்கள் நம்முடைய உள்ளத்தை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு நாள் இப்படி கேட்டார்கள். அலா உஹ்பிருக்கும் மா யுத்ஹிபு வஹரஸ் ஸத்ர். அன்பு தோழர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தரட்டுமா? நீங்கள் அதை பின்பற்றினால் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போய்விடும். உள்ளத்தில் என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வரும்? பொறாமை, அது ஒரு நோய். வஞ்சகம், அது ஒரு நோய். சூது, அது ஒரு நோய். வெறுப்பு, அது ஒரு நோய். பகை, அது ஒரு நோய். உச்சபட்சமான கோபம், அது ஒரு நோய். இந்த நோய்களையெல்லாம் விரட்டி அடிப்பதற்குரிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? குறிப்பாக வஹர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள், பகை, வெறுப்பு, உச்சபட்சமான கோபம், பிறரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இதுவெல்லாம் உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய செயல்கள், மாசுபடுத்தக்கூடிய ஒரு தன்மைகள். உள்ளத்தை சொல்லப்போனால் சிதைக்கக்கூடிய விஷயங்கள் இதுவெல்லாம். இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், உங்கள் உள்ளத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நான் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லித்தாங்க. உள்ளத்துக்கு பிடித்த நோய்க்கு என்ன மருந்து அதை சொல்லுங்க. வெளிரங்கத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், டாக்டர்கிட்ட போகிறோம், காமிக்கிறோம், கொள்கிறோம். உள்ளத்துக்கு நோய் ஏற்பட்டால் அதற்கு மருந்து நாங்கள் எங்கிருந்து எடுப்பது? நபியே, நீங்களே சொல்லுங்கள் என்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹர். ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வைப்பது உங்கள் உள்ளத்தை பிடித்திருக்கக்கூடிய நோயை அது நீக்கிவிடும். அதற்கான மிகச்சிறந்த மருந்து அதுதான். உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு நீங்குவதற்கு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை களையப்படுவதற்கு, உச்சபட்சமான விரோதம், காழ்ப்புணர்ச்சி, இதுவெல்லாம் நீங்குவதற்கு ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வைத்து வாருங்கள். அதுதான் அதற்கான மிகச்சிறந்த மருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, நம் எல்லோருக்கும் தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தெரியாதவர்கள் முஸ்லிம் உலகில் யாரும் இல்லை. காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை அதிகப்படியாக அறிவிப்பு செய்தவர்களினுடைய பட்டியலிலே முதல் இடத்தில் இருப்பவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாருங்கள், அவுசானி ஹலீலி பிஸலாசின் லா அதஹுன்ன ஹத்தா அமூத. என்னுடைய ஹலீல், எனக்கு மிக நேசர், என் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள், 3 விஷயத்தை செய்ய வேண்டும் என்று. 3 காரியத்தை நீ கடைபிடித்து வர வேண்டும் என்று என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அந்த 3இல் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 1, அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் மௌத்தா போகும் வரை அந்த 3 விஷயத்தை விட மாட்டேன்றாங்க. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு காலமும் மௌத்தாகும் வரை நான் அதை விடவே மாட்டேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் மொதல் விஷயம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க,
சௌமு சலாசதி ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பிருந்து வாருங்கள் என்று நபிகள் சொன்னார்கள். ஒ சலாத்தி துஹா, துஹாவுடைய தொழுகை தொழுது வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒ நௌமுன் அலா வித்ரின், வித்திரு தொழுது விட்டு, இரவிலே இஷா தொழுகைக்கு பிறகு தொழுகிறோமே வித்திரு, அந்த வித்திரு தொழுது விட்டு உறங்கச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 3ஐயும் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், என் மௌத் வரை அதை விடமாட்டேன் என்று ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மாதத்தில் 3 நாள் நோன்பு என்பது நன்மைகளையும் பெருக்கித் தரும். அதோடு மட்டுமல்ல, நம் உள்ளத்தை பீடித்திருக்கக்கூடிய பல நோய்கள் நீங்குவதற்கு அது மருந்தாகவும் இருக்கிறது. அன்பு பெருமக்களே, பொதுவாக நோன்பு என்பது உடலுக்கு ஆரோக்கியம். இன்றைக்கு உலகமே முஸ்லிம் உம்மத்தை வியந்து பார்க்கிறது. ரமதான் ஆரம்பித்தவுடன் முஸ்லிம்கள் நோன்பிருக்க துவங்கிவிட்டார்கள். நோன்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நோன்பினால் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் என்ன, நோன்பினால் கிடைக்கக்கூடிய பல நற்பயன்கள் என்ன, உடலுக்கு, உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு இன்ன பிற நன்மைகள் என்னென்ன என்று பலதரப்பட்ட மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து போகிறோம். உடலுக்கு மட்டும் ஆரோக்கியத்தை நோன்பு தருவதில்லை, அதோடு சேர்த்து மனதிற்கும் ஒரு ஆஸ்வாசத்தை, அமைதியை, ஆரோக்கியத்தை நோன்பு தருகிறது. நோன்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று நம் மனதை கட்டுப்படுத்துகிறது. பாவம் செய்ய விடாமல் நோன்பு நம்மை தடுக்கிறது. தீய எண்ணங்கள் உள்ளத்திலே எழவிடாமல் அந்த நோன்பு பார்த்து கொள்கிறது. கோபப்பட்டாலும் நோன்பு நமக்குள்ளேயே பேசுகிறது. கோபப்படாதே, நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் நோன்பு சொல்கிறது. யாரையாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டாலும் நோன்பு நம்மிடத்திலேயே பேசுகிறது. நினைக்காதே, நான் உன்னிடத்தில் இருக்கிறேன், உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நம்முடைய மன இச்சை நம்மை தூண்டும் நேரத்தில், ஏதாவது ஒன்றை பார்க்கிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது, நம் இச்சைகள் ஆசைகளாக எழுகிற நேரத்திலே நம் மனதிற்கு நோன்பு சொல்கிறது, தப்பான எண்ணம், தப்பான நினைப்பு, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த நினைப்பை உடனே கைவிடு. அப்போ நோன்பு எப்படி வெளிரங்கத்தில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருதோ அது ஒரு பார்ட். ஆனால் முக்கியமாக நோன்பு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளில் முதன்மையானது நம் உள்ளத்திற்கு அது ஒரு சமாதானத்தை, ஒரு மிகச்சிறந்த பயிற்சி பட்டறையாக நம்மை பக்குவப்படுத்த, நம் எண்ணங்களை சரி செய்ய, நம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்க அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மகத்தான வெகுமதி தான் நோன்பு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானில் வைப்பது கடமை, 30 நாள் நோன்பு வைப்பது கடமை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நீங்கள் நோன்பிருந்து வாருங்கள். அது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை அழித்துவிடும், பகையை நீக்கிவிடும், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை களைந்துவிடும், வன்மத்தை நீக்கிவிடும், விரோதம் கொள்வதற்கு உங்களை அது தூண்டாது. உச்சபட்சமான கோபம், அதனால் ஏற்படக்கூடிய பல பின் விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பல ஆபத்துகள், இதையெல்லாம் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு தடுத்து விடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, என் ஹபீப் எனக்கு சொன்னது, நான் வாழ்நாள் முடியும் வரை அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னாங்க. இது ஒரு புறம், நம்ம உள்ளத்துக்கான ஒரு பயிற்சி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கான ஒரு மருந்து நோன்பு. இன்னொன்று, ரமலானில் 30 நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா, அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ரமதான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் மாதம் மாதம் நோன்பு இருந்து பழகி விட்டீர்கள் என்றால், 3 நாட்கள் நோன்பு வைத்து பழகி விட்டீர்கள் என்றால், வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுறான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அல்லாஹ் 1க்கு 10 கொடுக்கிறான். ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன, 1க்கு 10 கொடுக்குறான். அப்போது நீங்கள் மாதத்தில் 3 நாள் நோன்பு வச்சிங்கன்னா 30 நாள் நோன்பு வைத்து நன்மை அல்லாஹ் தந்துடுறான். இப்போ மாதம் மாதம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வருஷம் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவங்க பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க நோன்பு வைப்பாங்க. அவங்க நோன்பு வைக்கிறது தான் பிரதானம். ராத்திரிலாம் நின்று வணங்கி தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதிகப்படியாக குர்ஆன் ஓதுவாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. அது மாதிரி டெய்லி நோன்பு, ராத்திரியானா இபாதத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வப்பா எல்லாம் சரிதான், ஆனால் இன்னலி ஐனைக்க அலைக்க ஹக்கா, உங்கள் கண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் இருக்கிறது.
இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கிறது. இன்னலி ஜௌஜத்திக்கு அலைக்க ஹக்கா, உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்று சிலது இருக்கிறது. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், குரான் ஓதுறேன்ற பேரில் உடலை, கண்ணை, உங்கள் மனைவியை மறந்திருப்பது சரியானது அல்லவே. எனவே நீங்கள் நோன்பு வைங்க, மாதத்தில் 3 நாள் நோன்பு வைங்க அப்படின்னாங்க. நீங்கள் மாதத்தில் 3 நாள் நோன்பு வச்சாதான் 30 நாள் நோன்பு வச்சதுக்கு சமம்னாங்க. இல்லை அரசுல்லா, எனக்கு சக்தி நிறைய இருக்குது, நல்ல நான் உற்சாகமாக இருக்கிறேன், என் உடலில் நல்ல திடகாத்திரம் இருக்குது, இன்னும் குறைச்சி தாங்க அப்படின்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, 1 நாள் நோன்பு வைங்க, 2 நாள் நோன்பு வைக்காதீங்கன்னாங்க. அப்படி பார்த்தா மாதத்தில் 10 நாள் நோன்பு, 20 நாள் நோன்பு இல்லை. இல்லையா ரசூல்லா, இன்னும் எனக்கு நல்ல தாக்கத்து இருக்குது, நான் வைப்பேன். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, 1 நாள் நோன்பு வைங்க, 1 நாள் நோன்பு விடுங்க. அப்போ 15 நாள் நோன்பு, 15 நாள் நோன்பு இல்லை. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோற்ற நோன்பு, நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு அப்படின்னு சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை இன்னும் இதை விட எனக்கு சக்தி இருக்குது, நான் வைப்பேன், இதற்கு எல்லாம் கூட்டிக்க கூடாது, இதுதான் லாஸ்ட் அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே என்ன செய்தின்னா, மாதத்தில் 3 நாள் நோன்பு வையுங்கள் என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்துல சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் வருஷமெல்லாம் நோன்பு வச்சா நன்மையோ அந்த நன்மை இந்த மாதம் 3 நோன்பு கொடுத்துரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்து இந்த ஹதீஸ் நீளுகிறது. அவர்களுடைய பிற்காலத்தில் அவர்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலை. 1 நாள் நோன்பு, இன்னொரு நாள் நோன்பு விடுறது, மறுநாள் நோன்பு. ரசூல்லா எனக்கு ருக்ஸத் கொடுத்தாங்களே, அனுமதி கொடுத்தாங்களே, மாதம் 3 நாள் வச்சா போதும் சொன்னாங்களே, நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணுமே, இப்போ வயசாகி போச்சே, எனக்கு அதை ரசூலுல்லாவிடத்திலிருந்து நான் கேட்டு பெற்ற இந்த விஷயத்தை என்னால் இப்போ எடுத்து நடைமுறைப்படுத்த முடியலையே, என் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டதாக செய்தி முடிகிறது. ஆக மொத்தத்தில் நமக்கான செய்தி என்னவென்றால், நாம் மாதம் 3 நாட்கள் நோன்பு இருக்கிற பொழுது அதன் மூலம் வருடம் முழுக்க நோன்பிருந்து நன்மையை பெற முடியும், உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற முடியும். முக்கியமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை களைவதற்குரிய மிகச்சிறந்த மருந்தாக மாதம் 3 நாள் நோன்பு வைப்பது இருக்கிறது. மாதம் 3 நாள் என்றால் எந்த நாட்கள் அது என்று ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரசூலுல்லாஹி அதை விளக்கப்படுத்துகிறார்கள். திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. பிறை 13, 14, 15 இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் பிறை 13வது நாள், 13வது நாள், 14வது நாள், 15வது நாள், இந்த 3 நாட்கள் வையுங்கள். இந்த நாட்களுக்கு ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள், வெண்மை நாட்கள். இந்த நாட்கள் நோன்பு வைங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். உங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கான மருந்தை, அதை போக்குவதற்கான மருந்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாதத்தில் 3 நாட்கள் நோன்புருங்கள், அதுதான் அந்த நோயை களைவதற்குரிய மிகச்சிறந்த மருந்து. வல்ல அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே இதை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.